நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கலை எங்க போற? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். பரவாயில்ல, நீ வீட்டிலே இரு. நீ எங்க வீட்டு மகாராணியாச்சே, மார்க்கெட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. இங்கே எத்தனை கழுதிங்க வீட்டில் வெட்டியா இருக்கு, அவங்கெல்லாம் போக மாட்டாங்களா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் இங்கேயே வர வைக்கிறேன். இல்லை, நானே போய் வாங்கிட்டு வரேனே. சொன்னதை செய். உள்ள போ, உள்ள போ. ஏய், உள்ள போங்கறல்ல. என்ன நடந்துட்டு இருக்கு? கங்கா ஏன் என்ன கத்துற? ஆச்சு? சொல்றத கவனமா கேளுங்க. கலை இந்த வீட்டுக்கு ராணி. அவளுக்கு யாரும் எந்த வேலையும் சொல்லக்கூடாது. அவ சொல்ற வேலையை தான் நீங்க எல்லாருமே செய்யணும். இன்னொரு தடவை அவ மார்க்கெட்டுக்கு போறேன், மாங்காய் வாங்க போறேன்னு கிளம்பி போனா அப்புறம் இந்த வீட்டில் நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நீ உள்ள போமா, போ. எல்லாரும் கவனமா இருங்க. சந்திரா, 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 என்னன்னா இதெல்லாம் உன் வேலை தானா? உனக்கு இது சம்மந்தம் இல்லாத விஷயம். நீ இதில் தலையிடாத. உன் வாழ்க்கையே என்கிட்ட தொலைச்சிட்ட. அதை நானே உனக்கு திருப்பி கொடுப்பேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறேன். இந்த கங்கா ரொம்ப நல்லவ. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ரொம்ப நல்லவ. அப்படியே இரு. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும். போ. எதுக்கு என்ன கூப்பிட்ட? வேலை இருக்கு. என்ன வேலை? நான் சொல்றத மட்டும் நீ செய். கேள்வி கேட்கறத நிப்பாட்டு. என்ன பண்ணும்? வாங்க வசந்தி. என்ன ஜிஜே, கோர்ட்டுக்கு போகலாமா? போகலாம். அங்கே போய் ஜட்ஜு கிட்ட எனக்கும் சட்டம் தெரியும்னு சொல்ல மாட்டீங்களே? அதுக்கு அவசியம் வராது. ஏன், குற்றத்தை ஒத்துக்க போகிறீங்களா? என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஹலோ, ஆனால் ரொம்ப பேசுறீங்க, வாங்க. பழனி, நான் ரொம்ப பேசுகிறேன், நீங்கள் சொல்கிறீங்க. ஹலோ, என்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். வசந்திங்கிறீங்க, பழனிங்கிறீங்க. எங்கள் பேரெல்லாம் நோட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் மிஸ்டர் இமாம் அலி.
விஜய் நம்ம பேச்சை கேட்காம போனா இனிமே அந்த ஆண்டவன் வந்தா கூட அவனை காப்பாற்ற முடியாது. அவனை போட்டு தள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணும் அதை சொல்லு. அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லாமா? நான் உன் அம்மாவா? உன்னை நான் பெத்தனா? சரி வசந்தி, ஏய், என்னங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிடக்கூடாது, அம்மானு கூப்பிடக்கூடாது, எப்படி தான் கூப்பிடுறது உங்களை? இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. இதை முதலே கேட்டிருக்கலாம்ல. இல்லை நேரம் சரியா இல்லை, எமகண்டமாக இருக்குது, கோர்ட்டுக்கு போகிறோம், கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு போகலாமேன்னு கேட்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல நேரமே வராது. நான் எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு, உங்கள் மேடம்க்கு, சரி என் மாமியாருக்கு நேரம் சரியில்லைங்க. ஒன்றும் இல்லைங்க. எஸ் மேடம். என்ன ரொம்ப பேசிட்டு இருக்காங்க? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மேடம். இவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கே நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது பேசட்டும் பேசட்டும், எவ்வளோ நாள் பேச போகிறேன்? எந்த காரணத்தை கொண்டு வண்டி எங்கேயோ நிறுத்தாதீங்க. ஓகே மேடம். என்னங்க நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க, உன்ன போட்டு கொடுத்துறீங்க. ஹலோ, போலீஸ் வேலை தானே செய்கிறாங்க, போட்டு கொடுக்குற வேலையா? ரொம்ப பேசுறீங்க, சார், நீங்க வேற சார் இதே சொல்லிட்டு இருக்கீங்க, கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி. இது பாருங்க, என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது போலீஸ் அராஜகம். வாயை அடக்கிட்டே இருங்க சார். இதான் நம்ம ஊரில் போலீஸ் தாங்க முடியாத தலைவலி. டெரர் இல்லை, டார்ச்சர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் ஒருத்தன் போய் மாட்டினான்னு வச்சுங்க, அவ்வளோதான், கொத்துக்கறி போட்டுடுறீங்க, சாவடிச்சிடலாம் அதுக்கு. Vasanthi, what happened? Vasanthi, are you okay?
ஜிஜே எங்க? ஜிஜே எங்க போயிட்டான்? இமாம், இமாம், ஜிஜே இஸ் மிஸ்ஸிங். நீங்க அந்த பக்கம் போங்க. நீங்க இப்படி போங்க. Go on, go on, go on, move it. என்ன மனுஷடா இவ? மனுஷே இல்லை. இமாம், ஜிஜே, don't move. உன்னால தப்பிக்க முடியாது. ஜிஜே, மூவ் பண்ணாதீங்க. ஜிஜே, I'm warning you. Last warning, ஜிஜே. ஜிஜே. சுடாதீங்க, 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 சுடாதீங்க. இது பாருங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஏய், சும்மா பேசிக்கிட்டே இருக்காதடா. நினைச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல உன்னை தூக்கி இருப்பேன். இமாம், take him. ஓகே மேடம். இங்க வாங்க. Come on. ஐயோ, Careful. Take him to the hospital. ஐயோ, கொல்றாங்க. ஏய், ஏய், கொல்றாங்க. போலீஸ் டாக்டர். Please, hurry up. நீங்க எங்க இருக்க? ஓகே மேடம். நீங்க உடனே ஃபோன் பண்ணி செக்யூரிட்டி டைப் பண்ண Okay, சொல்லுங்க. madam. Go on.
கவனிக்க மாட்டேங்கிறானே. டாக்டர் டாக்டர் பழனி எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஓ. வசந்தி உயிருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லை. ஓ ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் மேடம். பட் அந்த ஜிஜேவுக்கு தான் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுமா மேடம். டாக்டர் எப்படி? ஜிஜேவோட ஒய்ஃப் ஆர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் வந்து சைன் பண்ண சொல்லுங்க. அப்போ தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். ஓகே சிஸ்டர். நீங்களே பேச சொல்லுங்க. எஸ் மேடம். ஹலோ. என்ன சொல்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? அக்யூஸ்ட பத்திரமா கோர்ட்டு கூட்டு போற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட தானே. நீங்க கவனக்குறைவா இருந்துட்டு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இப்ப எங்க இருக்கீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? நான் வரேன். சொல்லியாச்சு மேடம். வராங்களா? வருவாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். நினைக்கிறீங்களா? வரணும் ஐயா. வராங்களா மேடம்? வந்துட்டு Okay. இருக்காங்க. செல்வி வாமா. எங்க? ஹாஸ்பிட்டலுக்குமா? நான் வரல. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. வேற வழி இல்லை செல்வி. லீகலா இப்போ நீதான் அவருடைய வைஃப். நீதாம்மா வரணும். நான் வரல செல்வி. வேணுங்க. நான் அவர் முகத்தை பார்க்க விரும்பல. நான் அங்க போனேன்னா அதையும் இதையும் என்கிட்ட சொல்லி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்காக என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. அதான் எல்லா ஆதாரம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. 143 பேர் செத்ததும் இல்லாம தாமரை இறந்ததுக்கு அவர் தான் காரணம்னு தெரிஞ்சு போச்சுல. வேண்டாங்க. நான் அவர் முகத்தை பார்க்க விரும்பல. நீ அவருடைய முகத்தை பார்க்கவே வேண்டாம். ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, நீதாம்மா வரணும் அங்க. செல்வி ப்ளீஸ் வா. வாமா. சொன்னாக்கே வாமா. மேடம் அவங்க வந்திருக்காங்க. உள்ள கூட்டிட்டு போய் அவங்கள சைன் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம் வாங்க. போமா. நீ நினைச்சது மிஸ் ஆயிடுச்சுல? என்ன என்ன மிஸ் ஆச்சு? ஜிஜியை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் அவன் காயத்தோட தப்பிச்சிட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கல. நான் உண்மையை தான் சொன்னேன். செல்வியை பழி வாங்குறதுக்கு என்னென்னமோ பண்ண முடியல. இப்போ அவள் புருஷனையே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த உலகத்திலேயே மருமகன் செத்தாலும் பரவாயில்ல, மகளோட தாலி அறுக்கணும்னு நினைக்கிற முதல் தாய் நீயா தான் இருப்ப. என்னங்க பேசுறீங்க? அந்தால் எனக்கு மருமகனா? முதல்ல அவளே என் பொண்ணா ஏத்துக்கல, அப்புறம் எப்படி அவன் மருமகன் ஆவா? அதனால தான் நீ சுட்டேன்னு சொல்ற. ஐயோ என்னங்க இது? இப்படி பேசினா அப்படி சொல்றீங்க, அப்படி பேசினா இப்படின்னு சொல்றீங்க. ஏதாவது ஒன்று கரெக்டாக சொல்லுங்க. இஸ் அ கிரிமினல். தெரியும். சட்டவிரோத செயலில் ஈடுபட்டவன்.
தெரியும் 143 பேர் செத்ததுக்கு காரணமா இருந்தவன். தெரியும். கட்டின பொண்டாட்டி தாமரைய ஜெயில ஆள் வச்சு கொல்ல சொன்னவன். இருக்கலாம். அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு போகும்போது அவனை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிஜே இஸ் நாட் அ சிங்கிள் பர்சன். அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ நீ யாரை சுட்டிருக்கணும்? ஜிஜியை கடத்த நினைச்சவங்களை சுட்டிருக்கணும். ஜிஜியை சுட்டிருக்க கூடாது. இட்ஸ் நாட் தட் சிம்பிள். கோர்ட்ல வக்கீலா இருந்து ஜட்ஜா இருந்து கேள்வி கேட்டு பழகிட்டீங்க. அதான் கேக்குறீங்க. எங்க குற்றவாளியா தண்டிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறான். என்ன பண்ண சொல்றீங்க? அவனை விரட்டணுமா இல்ல ஓட விட்டுட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அப்ப கூட அவனை பிடிக்கிறதுக்காக கால்ல சுட்டேன். நினைச்சிருந்தா அங்கேயே முடிச்சிருப்பேன். இல்ல, நீ வேணும்னு தான் அவனை சுட்ட. என்ன பேசுறீங்க நீங்க? நீ சாகடிக்கணுங்கிற நோக்கத்துல தான் அவனை சுட்டிருக்க. அது அவன் காலில் பட்டுருச்சு. இப்ப நீ மாத்தி பேசுற. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னங்க இது? எங்க டிபார்ட்மெண்ட்ல 2 அதிகாரிகளை சுட்டிருக்கா. ஒருத்தர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. அதுக்கு காரணமா இருந்த ஒரு கிரிமினல் தப்பிச்சு ஓடுறான். அவனை சுட்டது தப்புங்கிறீங்க, வேணும்னு பண்ணங்கிறீங்க. நீ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கைதியை நீயே சுடுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்ல. போலீஸ் குற்றவாளி அரெஸ்ட் பண்ண மட்டும்தான் உரிமை இருக்கு. தண்டனை கொடுக்கிற அதிகாரம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. அப்போ ஒரு கிரிமினல் போலீஸ் அதிகாரியை சுடலாம், ஆனா போலீஸ் அதிகாரி கிரிமினலை சுடக்கூடாதா? என்னங்க பேசுறீங்க? வசந்திக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா யார் பதில் சொல்றது? என்ன ஆயிருக்கும்? நடக்காததை பேசக்கூடாது, நடந்ததை மட்டும்தான் பேசணும். ஜிஜே விஷயத்துல அவன் உன் மகளோட புருஷங்கிறத நீ நினைச்சிருக்கணும். என்னங்க பேசுறீங்க? அவளே புருஷன் வேண்டான்னு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு. பிரிஞ்சு வாழ்ந்தா நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்களா? சேரவே மாட்டாங்களா? நாமும் இப்ப பிரிஞ்சுதான் வாழ்றோம். மறுபடியும் சேர மாட்டோமா? இல்ல சேரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. நீங்க ஜட்ஜா இருந்தீங்க, செல்விக்காக வக்கீலா மாறினீங்க. இப்ப அதை விட கொஞ்சம் கீழே இறங்கி அவளுக்கு அடியாளா இருக்கீங்க. அதனால தான் இப்படி விதண்டவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் செல்வி கூட இருக்கிறதுனால தான் நான் பேசுறதெல்லாம் உனக்கு தப்பா தெரியுது. நான் கேட்கறதெல்லாம் உனக்கு விதண்டாவாதமா தெரியுது. மறுபடியும் சொல்றேன், ஒரு கிரிமினல் கடைசி வரைக்கும் கிரிமினலாவே வாழ்ந்து செத்துற மாட்டான். ஜிஜேயும் அப்படித்தான். அவன் திருந்தலாம், திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வி அவங்க கூட சேர்ந்து வாழலாம், சேர்ந்து வாழணும். அதுக்காகவாவது ஜிஜே உயிரோடு இருக்கணும்னு நீ நினைச்சிருக்கணும். அவனுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கணும். அவ குழந்தைகளுக்கு அப்பா வேணும்னு நினைச்சிருக்கணும். சிஸ்டர் சிஸ்டர் என்ன சார், ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆபரேஷன் கூட்டி போங்க, வலி உயிர் போகுது. இப்பதானே உங்க ஒய்ஃப் வந்து சைன் பண்ணாங்க. ஒய்ஃபா? யாரு? யாருன்னு என்ன கேக்குறீங்க? உங்க ஒய்ஃப் உங்களுக்கு தெரியாதா? செல்வியா? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. சிஸ்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன? என் ஒய்ஃபை கூப்பிடுங்க, நான் பேசணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் கிளம்புங்க. முடியாது. செல்வி, ப்ளீஸ் சார். சார், செல்வி படுங்க. இப்ப கூப்பிடுறீங்களா இல்லையா? கூப்பிடுறேன். கூப்பிடுங்க முதல்ல. படுங்க. ஐயோ செல்வி. மேடம், உங்க ஹஸ்பண்ட் உங்களை கூப்பிடுறாரு. இல்ல, அவர் உங்களை பார்த்தா ஆபரேஷன் தியேட்டருக்கு வருவேன்னு சொல்றாரு. ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் வாங்க மேடம். செல்வி, சாரி, எழுந்திருக்க முடியல. பாரு, உங்க அம்மா உன் மேல இருக்க கோவத்துல என்ன சொல்லிட்டாங்க. வலி உயிர் போகுது. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு.
நீ வந்துட்டல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னவோ நடந்து போச்சு. நீ நான் பேச எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? செல்வி, இருக்கிறத சொல்றேன், தேவையெல்லாம் பேசல. உன் மனசுல நான் மொத்தமா இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ தெரிஞ்சு போச்சு. உனக்குள்ள எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எதுவும் இல்லை, எனக்குள்ள எந்த சாஃப்ட் கார்னரும் இல்லை. இது என் கடமை, அதனால தான் இங்க வந்தேன். கடமை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறல்ல, அது போதும் எனக்கு. வலி. செல்வி, ஒண்ணு நல்லா தெரியுது, நீ எதையோ நினைச்சு பயப்படுற. நான் வெறும் கருவிதான். என்னை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்க. சத்தியமா சொல்றேன், நானா எதுவும் செய்யல. நீ என்ன நினைக்கிற? நீ இப்ப என்ன இங்க வந்து பார்த்ததுனால கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லுவேன் நினைக்கிறியா? இல்ல, அவ்வளோ சீப் இல்லை. நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். நீ கவலைப்படாத. நீங்க மறுபடியும் நடிக்கிறீங்க. நான் பேசினாலே நடிப்பா? நான் உண்மையை பேச மாட்டேனா? இந்த ஜென்மத்தில் நான் மாற மாட்டேன்ல? எப்படி இந்த மாதிரி எல்லாரும் நினைக்கிறீங்க? எல்லா மனுஷனுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் மாறுவான். நான் மாறிட்டேன். என்னோட ஆசை ஒண்ணுதான், நீ நான் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதுவரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு, என்ன ஏத்துக்க, ஒன்னாயிடலாம். நான் நம்ப மாட்டேன். நீங்க வேற ஏதோ ரூட்ல வரீங்க. நான் என்ன பண்ணனா நீ நம்புவ? அதையாவது சொல்லு. முதல்ல பண்ண தப்ப ஒத்துக்குங்க, தண்டனை அனுபவிங்க. இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சு உயிரை விட்டுடாதீங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். அப்போ நீ ஏத்துப்பியா? ஏத்துக்கிறியான்னு சொல்லு. நான் நிஜமா மாறிட்டேன், நிஜமாவே மாறிட்டேன். செல்வி, வாமா போலாம். சார், நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் வெளியே இருங்க, பேசிட்டு வருவாங்க. நீ நிறைய பேசிட்டப்பா, ரெஸ்ட் எடு, வாமா போலாம். சார் சார் சார், செல்வி, செல்வி, சிஸ்டர். குட் மார்னிங் சார். மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். உங்கள் நேம்? ஹரிக்குமார். ஹரிக்குமார். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஒரு கெமிக்கல் லேபில் ஒர்க் பண்ணேன் சார். ஆஹா. பட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்றதுக்கான காரணம் என்ன? என் ஃபேமிலியை காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு நல்ல சம்பளம் வேணும் சார். ஓ, ஐ சி. என் குழந்தைங்கள படிக்க வைக்கணும். ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட், உட்காருங்க. யோர் நேம்? லோகேஷ் சார். நீங்கள் எதுக்காக எங்கள் ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணீங்க? அது வந்து சார், இந்த ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டிலே ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் சார். இங்கே வேலை செய்கிறதுக்கு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் சார் கிடச்சிருக்கு. ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ சார். கண்டிப்பாக கூப்பிடுங்க சார். நெக்ஸ்ட் சார். செல்வி. ம். செல்வி,
நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் சூப்பர்வைசராக சேரதுக்கான காரணம் என்ன? நான் இது வேலைன்னு நினைக்கல, சேவைன்னு நினைக்கிறேன். உயிரை காப்பாற்றுற தொழில், அர்ப்பணிச்சுக்கிற தொழில். அதனால தான் இங்கே சேரணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நீங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லை குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக இங்கே சேரலையா? குடும்பத்தை காப்பாற்றுறது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, என் தேவைகளையும் தாண்டி அதில் ஒரு சேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குட். இந்த வேலை கிடைச்சா உங்கள் அதிர்ஷ்டம்னு நினைப்பீங்களா? அப்படின்னு நினைக்க மாட்டேன். என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு கிடைச்சதுன்னு நினைப்பேன். ஆனால் அதுக்காக நான் 100% உழைப்பேன். ஓகே. இப்போ ஒரு தாங்கிக்க முடியாத துன்பம் வந்தா என்ன செய்வீங்க? வெள்ளம் வந்து போன பின்னாடி தான் நதி சுத்தமாகும். துன்பங்கள் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் மனசு தெளிவாகும். இப்போ நான் தெளிவாக இருக்கேன். அப்போ நீங்கள் நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்கீங்க. ம், ஆமாம். செல்வி, தன்னம்பிக்கைக்கும் அகம்பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்ல முடியுமா? என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு நினைக்கிறது அகம்பாவம். நான் தன்னம்பிக்கை உள்ளவ. அப்போ உங்களால் முடியாது எவ்வளோ இருக்கு, அதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஒவ்வொருத்தரும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மால் முடியாதது எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் அதுக்காக எதுவும் முடியாதுன்னு விட்டுடக்கூடாது. முயற்சி பண்ணணும். சரி, உங்களை கோவப்படுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? மேகம் கடல்லேருந்து உப்பு தண்ணி வாங்கினாலும் திருப்பி கொடுக்கும்போது நல்ல தண்ணியாக தான் கொடுக்குது. நானும் அப்படி தான் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். செல்வி, ஒரு ஆணோட பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பெண்ணால் தனியாக வாழவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆணுக்கு பெண் அடங்கி தானே நடக்கணும். விலை உயர்ந்த தங்கத்தை இரும்பு பெட்டிக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறோம். அதுக்காக தங்கத்தை விட இரும்பு பெட்டி பெருசாயிடுமா? சாரி சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். மற்றபடி நான் ஆண்களை மதிக்காதவ இல்லை, ஆம்பளைங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். சரி, உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான மனிதரா நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? என்னதா? சரி, வெற்றிக்கு அறிவு முக்கியமா, அனுபவம் முக்கியமா? ரெண்டுமே. அப்படின்னா அந்த ரெண்டும் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அனுபவம் கொஞ்சம் இருக்கு. நானே சொந்தமாக தொழில் பண்ணியிருக்கேன், பெரிய குடும்பத்தை சுமந்திருக்கேன், ஒரு தாயாக இருந்திருக்கேன். அறிவு இருக்கா இல்லையாங்கிறது நான் சொன்ன பதிலை வச்சு நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஹாஸ்பிட்டலை நிர்வாகம் பண்ண வேண்டிய இந்த வேலைக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நான் ஏற்கனவே சொன்னேன்னு எனக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்குன்னு, அதை வச்சு நான் சொல்கிறேன். அடங்க வேண்டிய நேரத்தில் அடங்குவேன், அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்குவேன். நான் தப்பு பண்ணவும் மாட்டேன், மற்றவங்கள தப்பு பண்ண அனுமதிக்கவும் மாட்டேன். எல்லாத்துக்கும் மேலே நான் இந்த வேலையை ஒரு சேவையாக நினைக்கிறேன். செல்வி, யூ ஆர் செலக்டட். எங்க பாஸே சொல்லிட்டாரு, யூ ஆர் அப்பாயிண்டட். பாஸா? நான் யாருமே பார்க்கலையே. எப்படி சார், எப்படி என்ன செலக்ட் பண்ணாரு? இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் எங்க பாஸ் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் தான் உங்களை செலக்ட் பண்ணாரு. சோ யூ ஆர் செலக்டட். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் உங்க பாஸுக்கும் வெரி ஆல் தி பெஸ்ட். நான் நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே. என்னமோ சொல்லணும்னு கூட்டிட்டு வந்த, சொல்லு. அன்னைக்கு நான் என்னை பற்றி சொல்லாதது உனக்கு கோவமா? என்னைக்கு? அதான் அன்னைக்கு நான் தண்ணி அடித்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து. எங்கள் அம்மா பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஜட்ஜ். என்னால் அவங்க மானம் போயிருக்கும், நீங்கள் மட்டும் வீட்டுக்கு தூக்கிட்டு போகலண்ணா. பத்திரிக்கைக்காரங்க போலீஸ் அதிகாரியின் மகன் போதையில் விழுந்து கிடந்தான்னு கொட்டை எழுதில் எழுதியிருப்பாங்க. என்னால் எங்கள் அப்பா அம்மா மானம் போயிருக்கும். நீங்கள் காப்பாற்றினது என்ன இல்லை, எங்கள் அப்பா அம்மா மானத்தை, என் குடும்ப கௌரவத்தை. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன், என்றைக்குமே மறக்க மாட்டேன்.
இவளுக்காக தான் என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணி அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கியா? இது வேற அசோக். என்னடா வேற? எவ்வளோ ஒருத்திக்கு தாலி கட்டணுன்றதுக்காக அங்கே என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அசோக், என்னை பேச விடு. என்னடா பேசுறது? அதான் பார்த்தனே பப்ளிக்கில் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத. எவ்வளோ நாள் நடக்குது இந்த இல்லீகல் டச்? அசோக், உண்மை என்னன்னு தெரியாமல் தப்பாக பேசாத. என்னடா உண்மை தெரியணும்? என் தங்கச்சியை தலை முடிக்கிட்டு இவளுக்கு தாலி கட்டணும்னு நினச்சிட்டு இருக்க நீ. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். தேவையில்லாமல் இந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் உண்டாக்குது அசோக். நம்ம சண்டை போடுறது எல்லாரும் பார்க்குறாங்க அசோக். பார்க்கட்டுமேடா, பார்க்கட்டும். அப்போதான் உன் யோகிதை என்னன்றது எல்லாருக்குமே தெரிய வரும். வேணாம் அசோக், பிரச்சனை பண்ணாமல் போயிடு. பிரச்சனை பண்றது நானா இல்லை நீயாடா? தங்கச்சை விட்டு வேண்டாண்டா. என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இவ கூட சுத்துவ, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இல்ல? ஆமாண்டா, நான் சுத்துவேண்டா. இவ்வளவுதான் நான் கட்டிக்க போறேன். நாளை என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கடா. பண்றேன்டா, பண்றேன். என்ன பண்றேன்றதை மட்டும் பார். சமத்து இந்தா. செல்வா, செல்வா, சாப்பிடு. செல்வா. ஏங்க என்ன ஆச்சு? ஏதாவது புது பிரச்சனையில மாட்டி விட்டாளா உங்க தங்கச்சி? ஏண்டி, ஏன் உன் புத்தி இப்படியே போகுது? எல்லா பொண்டாட்டியும் புருஷனோட தங்கச்சி எதிரியா தான் பாப்பீங்களா? நான் என்ன வழக்கத்துக்கு மாறாவா இருக்கேன்? எல்லா பொண்டாட்டிக்குமே அவங்க நாத்தனாரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் நான் வெளிப்படையா சொல்ல போனா உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா ஒரே அடி அப்படியே பூமிக்குள்ள போயிடுவேன். போ. உண்மையை சொன்னா கோவம். செல்வா, என்னன்னா உன் புருஷன் ஒரு பொண்ணோட சேர்ந்து கூத்தடிச்சுட்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஆமாம்மா, அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட லிங்க் இருக்கு. அதனால தான் தங்கச்சியை பத்தி இல்லாதவன் பொல்லாதவன் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவன் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு காரணம் கூட அதாம்மா. அண்ணா சரியா பாத்தியாண்ணா? நல்லா விசாரிச்சியா? பார்த்தேன், கேட்டேன். அதுக்கு அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எங்கிட்டே சொல்றாமா அவன். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் இல்லம்மா. அவன் ஒரு கிரிமினல்மா. பிளான் பண்ணி உன் மேல பழைய போட்டிருக்கான். நல்ல வேலை உன் மாமியார் அவன் சொன்னதெல்லாம் கேட்கல. கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அண்ணா, அவருக்கு நான் என்ன கொரோனா வச்சு அவர் இன்னொரு பொண்ணை தேடி போறாரு. அழுவாதடா, அழுவாத. நாளை காலை முத வேலையா மாமியாரை பார்த்து நியாயம் கேட்கலாம். சரியா? தைரியமா இரு. போ மா. வாமா, அழாத, தைரியமா இரு. ஒண்ணு ஆகாது. வா. ஏங்க, உங்க தங்கச்சி ஒண்ணும் பண்ணாமலையா அவன் வேற ஒரு பொண்ணு தேடி போயிருப்பான்? வாயில நல்ல வார்த்தையா வராதாடி. அவ்வளவுதான், நீ சாப்பிடு.
கலை 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 ஓடிப்போ ஓடிப்போ போ போ போயிடு ஓடிப்போ போயிடு போயிடு சீக்கிரம் பரா பரா கலை பரா சத்ரா சத்ரா கலை பரா ஓடா ஓடா கலை பரா டேய் என்னடா என்னாச்சு ஏன் இப்படி ஓடுற என்னண்ணே என்னண்ணே எங்க கலை 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 Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.